நடராஜர் ஒரு சிலை இல்லை. அவர் ஒரு தரிசனம். அவர் நம்மை பார்க்க வைக்கிறவர் இல்லை. நம்மை நாமே பார்க்க வைப்பவர். அவர் நின்றிருக்கும் இடம் பூமி இல்லை. அது ஆகாசம், வெற்றிடம். அதாவது எதுவும் இல்லைன்னு நினைக்கிற இடம்தான். எல்லாமே பிறக்குற இடம். அவருடைய நடனம் சந்தோஷத்துக்காக அல்ல. அது கோபத்தால கூட இல்லை. அது நியதி. பிரபஞ்சம் ஓடுற விதி. ஒரு கையில் தமருகம். அது சத்தம் இல்லை. அது முதல் அதிர்வு. எண்ணம் உருவாகுற முன்னாடி இருக்கும் உணர்வு. அந்த ஒலியிலிருந்தே காலம் பிறக்குது, எண்ணிக்கை பிறக்குது, சொல் பிறக்குது. இன்னொரு கையில் அக்னி. அது தண்டனை இல்லை. அது சுத்திகரிப்பு. மாற வேண்டியதை மாற வைக்கிற சக்தி. மனிதன் பிடிச்சு வைத்திருக்கிற பழைய பயங்கள், பழைய அடையாளங்கள், பழைய அகந்தைகள், அதெல்லாம் இந்த தீயில தான் கரையும். ஒரு கை அபய முத்திரை. அது ஆறுதல் மட்டும் அல்ல. அது ஒரு உத்தரவு. பயத்தோட வாழாதே. ஏனென்றால் பயம் இருந்தா உண்மை தெரிஞ்சுக்க முடியாது. அவர் விதிக்கிற அபஸ்மாரன். ஒரு அரக்கன் இல்லை. அவன் நம்முள்ள இருக்கிற எனக்கு தெரியும் சொல்ற அறியாமை. அறியாமையை கொன்றா அது வன்முறை. அதை மிதிச்சா அது அடக்கம். அதனால்தான் அவன் உயிரோடே இருக்கான். ஆனா அடங்கியிருக்கான். நடராஜரின் சடையில் கங்கை. அது தண்ணீர் மட்டும் இல்லை. அது உயரத்திலிருந்து தாழ்வுக்கு வரும் கருணை. அவர் தலையில சந்திரன். அது அழகு இல்லை. அது காலத்தின் சுழற்சி. இன்று குறையும், நாளை வளரும். அவர் உடம்பை சுற்றி நெருப்பு வளையம். அது சிறை இல்லை. அது எல்லை. இதுக்குள்ளதான் உலகம். அந்த வளையத்துக்குள்ள பிறப்பு, மரணம், சந்தோஷம், துயரம் எல்லாமே நடக்குது. சிதம்பர ரகசியம் இதுதான். சிவன் எங்கும் இல்லை, எல்லாமாக இருக்கிறார். நடராஜரை புரிஞ்சுக்க படம் பார்த்தா போதாது, வாழ்க்கையை பார்க்கணும். உன் வாழ்க்கையில ஏதாவது முடிவாகத் தோன்றினா அது முடிவு இல்லை, ஒரு அசைவு. அந்த அசைவுக்கு பெயர்தான் நடராஜர். ஓம் நமச்சிவாய.